பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கவங்க. காட்ஸ் வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை, இட்ஸ் கண்டேஜியஸ். அது வந்து மற்றவங்களை தொற்று நோய் வரும்ல, கொரோனாலாம் வந்துச்சுன்னா ஒரு ஆளுக்கு பிடிச்சிரும். அதே மாதிரி ஆண்டவர் வார்த்தையும் அதே போல் தான் பிடிச்சிட்டே இருக்கும். இட்ஸ் வெரி ஹாப்பி டு லிசன் ஆல் யுவர் ரெவலேஷன்ஸ். அதெல்லாம் வெளிப்பாடுன்னு தான் சொல்லணும். அது ஆண்டவர் வந்து சில பேர் சொன்னீங்க, என்னை தொட்ட வார்த்தை இல்லை, தட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட். காட்ஸ் டச்ட் யூ. ஆண்டோடைய வார்த்தை உங்களை தொட்டுச்சுன்னா ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன். வி நீட் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். விட்டால் நீங்கள் இங்கே இருக்கவங்களை எல்லாத்த விட நல்ல வெளிப்பாடுகள். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் தான் ஒவ்வொருத்தவங்களும் அநேகருக்கு பிரசங்கம் பண்ணுற தாளந்தை கவுட்டு கொடுத்துருக்கிறார். அது பிரசங்கம்னே தெரியாது. நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க காரியத்தை கேட்கும்போது ஏகப்பட்ட வெளிப்பாடுகள் இருக்குது. அதனால் சீக்கிரம் வர நாட்களில் அநேகரை ஆண்டோடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டமாய் ஆண்டவங்க நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ஒரு பாடல் ஒன்றை பாடி நாம் வசனத்துக்கு நிறைய கடந்து செல்வோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டரிடம். தேங்க்யூ ஜீசஸ். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டரிடும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்சடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்சடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் எங்களோட என்ன பேச சித்தமாக இருக்கீங்களோ பேசி இருக்கிற ஒருவரையும் பயன்படுத்துங்க. பொறுப்படுத்திக் கொண்டு மகிமைப்படும் இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு இருக்கிற அறிவை ஆண்டவர் அனுபவமாய் மாற்றட்டும். ஹல்லேலூயா. ரொம்ப கேஷுவலாகவே போயிடலாம். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு குருடை பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம். பிச்சை எடுக்கல, கண்ணு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தான். இப்போ ஏசப்பா அங்கே போகும் பொழுது அவனுக்கு யாரோ சொல்லிட்டாங்க, இயேசு அந்த இடத்த கடந்து போயிட்டுருக்கார். அதை கேட்டுட்டான். கேட்டதுக்கப்புறம் என்ன செய்தான்? தாவீதின் குமாரனே. அவன்கிட்ட போய் யாரும் சொல்ல, தாவீதின் குமாரன் நடந்து போகிறாரு. அவங்ககிட்ட சொன்னாங்க, இயேசு அந்த சைடில் வந்துட்டுருக்கார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுனா அவர் தாவீதின் குமாரன்னு ஒரு அறிவு அவனுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போது யாரும் சொல்லலை இயேசு போகிறாருன்னா, ஆனால் அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கும் கூட அவர் தாவீதின் குமாரன், அவர் தேவகுமாரன், ஏகப்பட்ட அறிவு இருக்குது. அது ஏகப்பட்ட நாலேஜ் இருக்குது. நம்ம ரொம்ப பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் எப்பொழுது அந்த அறிவு அனுபவமாய் மாறிச்சோ அது அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறவங்க, அவன் சத்தம் போட்டான். அவனுக்கு தெரியாது சத்தத்தை போட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, when it become an experience we don't know what will happen. அது மேபி நல்லதாகவும் முடியலாம், ஒரு வேளை சுற்றி இருக்கவன் அடிக்கலாம், ஏன்டா சத்தம் போடுறேன்னு தெரியலை. பட் he started to experience. அதை அனுபவமாக்க தொடங்கினான், அதை செயலிலே கொண்டு வர தொடங்கினான். ஹல்லேலூயா. இப்போ இந்த நாளில் கூட நமக்கு ஆண்டவரை குறித்து அநேக காரியங்கள் தெரிஞ்சிருக்கும், அநேக வெளிப்பாடுகள் நமக்கு ஆண்டவரை கொடுத்துட்ருக்காரு. அதை நம்ம அனுபவத்தில் கொண்டு வரும் பொழுது அது நிச்சயமாகவே கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? வேகமாக முடிச்சிடலாம், நேரம் கம்மியாக இருக்கிறதுனால. கடந்த வாரத்தில் நம்ம புதன்கிழமை கூட இதே செய்தி தான் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இது இருக்கட்டும். அக்கினி அனுபவம் நமக்கு வேணும்னு நம்புகிறவங்க ஹல்லேலூயா. கேட்டிருப்போம்,
அக்கினி அனலெல்லாம் கேட்டிருப்போம். அந்த அனுபவத்தில் கொண்டு வரும் பொழுது அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையுடைய தரத்தை அது மாற்றுவதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அக்கினி எந்த இடத்துல வந்துட்டு போனாலும் அதை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஒன்று கருகி போயிருக்கும், இல்லை வெந்து போயிருக்கும், ஏதோ ஒரு சம்பவத்தை செய்துட்டு தான் அந்த அக்கினி போகும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாளில் கூட நம்ம வேகமாக எடுத்து வாசிக்கலாம். எனக்காக 2 வசனத்தை மட்டும் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-2. அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமான. தேங்க்யூ. இதுக்கப்புறம் அடுத்த வசனங்கள் நமக்கு தெரியும். நான் வேகமாக அந்த எப்படி சொல்கிறது, நேர குறைவின் காரணமாக நான் வசனத்தை நான் கூட சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் குறிப்பு எடுத்து வச்சுக்கலாம், இல்லை பின்னாடி போய் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மோசேவுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. எப்படின்னா, அந்த ஓரே வனாந்தரத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தவன் ஓரே போனான். அந்த இடத்துல ஒரு முட்செடியிலே அக்கினியாய் தேவன் அவனுக்கு தரிசனம் பண்ணார். ஒரு அனுபவம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. அது தொடர்ந்து பார்த்தோம்னா நமக்கு எலியாவுடைய கதை நமக்கு நல்லா தெரியும். நம்ம அடிக்கடி கேட்ட வசனம், அது நீங்கள் வீட்டில் போய் பாருங்க. 1 ராஜாக்கள் 18 இருக்கும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மலையின் அனுபவம் தான். அல்ல, அது எந்த மலை சொல்லணும், நீங்கள் பேசணும். கர்மேல். ஆமாம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோமே. கர்மேலில் ஒரு சம்பவம், அக்னியுடைய சம்பவம் நடக்குது. என்ன, ஒரு பலிபீடத்தில் ஒரு சவால் இட்டு அந்த இடத்துல கட்டைகளை அடுக்கி தண்ணி ஊற்றி காளைகளை வெட்டி நம்மெல்லாம் கேட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு அக்னியின் சந்திப்பு நடந்துச்சு. ஏசாயா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசாயா 6ஆவது அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிக்கலாம். அந்த இடத்துல உசியா ராஜா மரணத்தின் பின்பு அவர் ஏசாயா உள்ளே போகும்பொழுது அந்த இடத்துல வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிற அனுபவம். அது உள்ளே போய் பார்க்குறாரு, கேருவின் சேராவெல்லாம் பாடிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு அக்னி தழல் அவனுடைய நாக்கில் படுது. அந்த இடத்துல ஒரு அக்னியின் சந்திப்பு நடக்குது. ஹல்லேலூயா. என்னோட கூட இருக்கிறவங்கலாம் அப்படியே தொடர்ந்து பார்த்தோம்னா, புதிய ஏற்பாட்டில் மேல் வீட்டு அறையிலே அக்கினி தலையில் இறங்குச்சு. ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஒழுங்காக போயிட்டுருக்கு. என்னோட கூட இருக்காங்க, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. 4 வகையான அக்கினியின் சந்திப்பை பார்த்தோம். 1 முட்செடியில், 2வது பலிபீடத்தில், 3வது நாக்கில், 4வது லொக்கேஷனில் எங்கே இறங்குச்சு. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்துட்டோம். இப்போ எந்த ஸ்பாட்டில் இறங்குச்சு. ஹல்லேலூயா. முதல்ல முட்செடியில், அதுக்கப்புறம் எங்கே இருந்துச்சு, பலிபீடத்தில், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாக்கில், அதுக்கப்புறம் தலையில். ஹல்லேலூயா. இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம், ஆண்டவரே இதெல்லாம் நாங்கள் படிச்சுட்ருக்கோம், அநேக நாள் கேட்டுட்ருக்கோம், சபைக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம், அநேக தேவைகள் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு சிலருக்கு இப்படி ஒரு வாஞ்சு இருக்குது, இந்த அக்கினி எங்களை தொட்டால் நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவம் நடந்து நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் அழைத்ததின் காரணம் ஒன்று உண்டு. அந்த காரணத்தை நம்ம சரியாக பிடிச்சிக்கிட்டோன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே அதுக்கு நேராக நடத்தி செல்லுவார். அதாவது கிட்டி சேருகிற அனுபவம். இந்த இடத்துல பாடும்போது கூட அந்த வார்த்தை வந்துச்சு, இன்னும் உன்னை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். அது வந்து நாலேஜ் இல்லை, இன்னும் ஒரு அனுபவம் அது. ஆமாம். இப்போ கிட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு இருக்குது? சரி, எத்தனை பேர் கூட ஆண்டவர் இருக்கார்? வேகமாக 2 கேள்வி கேட்குறேன். பிரதர், உங்கள் வீட்டிலேயே ப்ரீஷியஸாக ஒரு 3 ஐட்டம் சொல்லுங்கள். சங்கர் பிரதர் சொல்லுங்கள். ப்ரீஷியஸாக ஒரு 3 ஐட்டம், விலை மதிக்கத்தக்கதான ஒரு 3 பொருள். காரு, ரேட் அதிகமாக இருக்கிறத சொல்லுங்கள். குழந்தைங்க, இல்லை பொருளாக சொல்லிடுவோமே, பிப்ளிக்கலாகவே போக வேண்டாம். இல்லை, காரு வேறு, வீடு, வெரி குட். வேறு கோல்டு இல்லை பாவம். அண்ணே சூப்பர்ண்ணே. பிரிட்ஜுண்ணா, சரி. ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜு, சரிண்ணே. விலை உயர்ந்தது. ஆடு மாடுகள் இருக்குது, சூப்பர்ண்ணே. சரி, உள்ளே ரொம்ப சின்னதான விஷயம் ஒரு 3 சொல்லேன். உங்கள் வீட்டிலே தான் ரொம்ப சீப்பான விஷயம் 3. செருப்பு, வேற கோழி, பரவாயில்ல கோழியோ, சரி. வேற சீப்பு, பாருங்களேன். விளைவு ஊக்கு. உங்கள் வீட்டில் சீப்பாக, அது ரொம்ப மட்டமாக இருக்க விஷயங்கள் ஏதாச்சும் 3 டக்குன்னு சொல்லுப்பா. மேட்டு, டோர் மேட்டு, வேஸ்ட் பின்னு, கவர். ஓகே, பிளாஸ்டிக் கவர். விலை உயர்ந்தது தெரியுது நமக்கு, டக்குன்னு யோசிச்சிருக்கீங்க.
விலை கம்மியானது கொஞ்சம் யோசிக்கணும். தெரியும் ஒரு கெஸ்ஸு தான் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குங்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. என் கூட ஆண்டவர் இருக்காருங்கிறவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. இப்போ நம்ம எதை மதிக்கணும்? விலை உயர்ந்ததால் நம்ம மதிப்போம், கொஞ்சம் கேர் எடுப்போம், பார்த்துக்குவோம், எதுவும் பற்றாமல் பார்த்துக்குவோம். ஆனால் உள்டாவாக நடக்கும். நம்ம வீட்டில் என்ன தெரிய மாட்டேங்குது, நேராக போய் அந்த மேட்டை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்குது, கொஞ்சம் சரியாக பண்ணுறது, அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி வைக்கணும். இந்த டஸ்ட்பினை போய் கொஞ்சம் பார்க்குறது, கொஞ்சம் ஸ்ப்ரேவெல்லாம் அடித்து நீட்டாக வைக்கிறது, ஊக்கு அதெல்லாம் டெய்லி போயிட்டு அந்த ஊக்கெல்லாம் எடுத்து வரிசை ஒரு இடத்துல காணா போயிடக்கூடாது. வாட் வி ஆர் டூயிங் இஸ் ஆக்சுவலி நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது வேற ஒரு விஷயம் இல்லை. எது காஸ்ட்லியோ அதை தான் மெயின்டைன் பண்ணணும். எது சீப்பாக இருக்கோ அது அது கிடக்கட்டும், வந்தால் மழை அப்படிங்கிற விட்டுறணும், அதானே சீப்புன்றது. ஆனால் வாட் வி ஆர் டூயிங் இன் அவர் ஆக்சுவல் லைஃப், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். நம்ம எது சீப்போ அதை அதிகமாக கேர் பண்ணுவோம், அதை பற்றி அதிகமாக பேசுவோம், அதை பற்றி அதிகமாக டைம் கொடுப்போம். எது ப்ரீஷியஸோ அதுக்கு நம்ம டைம் கம்மியாக கொடுக்குறோம் ஆனால் கம்மியாக கொடுக்குறோம். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? வி ஹாவ் காட் த ப்ரீஷியஸ் ஒன். அதே நேரம் நம்ம வாழ்க்கையில் சீப்பானது இருக்குது. பட் எதை நாம் அதிக நேரம் சிந்திக்கிறோம், எது நம்மை அதிகமாக ஆக்குப்பை பண்ணுது, ரைட்? வி ஷுட் டேக் எ கான்ஷியஸ் டெசிஷன். ஐ நோ தட் ரெண்டுமே இருக்குது, பட் ஐ எம் கோயிங் டு டர்ன் திஸ் சைடு, கான்ஷியஸ் டெசிஷன். பிகாஸ் சப்கான்ஷியஸ்லி வி ஆல்வேஸ் கோ லைக் திஸ். நம்ம பின்னாடி நம்ம அறியாமையே அது பின்னாடி போய் பழகிட்டோம், நமக்கு தெரியல. மேபி நம்ம அப்பா அம்மா அப்படி பழக்கிருக்கலாம், சொந்த பந்தங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கோம், எல்லாம் அப்படி பழகுனதுனால நம்முடைய நடையும் அப்படியே போகுது. பட் நோ, வென் யூ ஆர் டேக்கிங் எ கான்ஷியஸ் டெசிஷன், நம்ம இது பின்னாடி போகிறதுக்கு ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. லெட் அஸ் ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் அனுபவம். இது நான் சொல்கிறது கதை. அது எப்போ அனுபவமாக நான் மாற்றுறனோ அப்போ என் வாழ்க்கையில் வித்தியாசம் தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், ஜிம்முக்கு போனால் உடம்பேறும், எல்லாத்துக்கும் தெரியுமே. that's a knowledge. when you put it in action, அது எக்ஸ்பீரியன்ஸாக மாறும்போது கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா. மோசேவுக்கு ஒரு அனுபவம் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? முட்செடியில். அதுக்கு அங்கே எங்கே நடந்துச்சு? பலிபீடத்தில். மூணாவது நாக்கில். ஆமாம், இந்த மோசே என்ன செய்துட்டு இருந்தான்? வனாந்தரத்துலேயே சுற்றி கொண்டு இருந்தான். ரெகுலராக நீங்கள் நானும் போகிற மாதிரி ஊக்கு பின்னாடி சாக்கு பின்னாடி இப்படியே போயிட்டு இருந்தான். இப்போது எதாச்சும் அவனுக்கு ஒரு அனுபவம் நடக்குது, ப்ரீஷியஸ் திங்கை பார்க்குறதுக்கு ஒரு அனுபவம் நடக்குது, ஒரு விலை உயர்ந்த விஷயத்தை பார்ப்பதற்கு அவனுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. இது எங்கன்னா ஆண்டவர் சில நேரம் அக்கினியிலிருந்து நம்மளோட பேசுவார். அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து இப்போது எலியாவுக்கு ஒரு அனுபவம் நடக்குது. என்னென்னா, எலியாவுக்குள்ள அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பலிபீடத்தில் அக்கினி இறங்குது. அதாவது அந்த அக்கினிக்காக பேசுகிறதுக்காக. அல்லேலூயா. அந்த அக்கினி அங்கே இருக்குன்னு பேச வைப்பதற்காக ஒரு அக்கினி இறங்குச்சு. ஒன்று அக்னிலேருந்து பேசுகிறதுக்காக அக்னி வெளிப்படலாம், இல்லை அங்கே அக்னி இருக்குன்னு ஒன்றை பேச வைக்கிறதுக்காக வெளிப்படும். அல்லேலூயா. ஏசாயா போயிட்டு இப்படி ஒரு அக்னி இருக்குன்னு வெளியெல்லாம் சொல்லணும், அதுக்காக அவனுக்கு ஒரு அக்னி கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. கடைசியாக ஒருத்தன் தலையில் இறங்குச்சு. இந்த அக்னி என்ன நடந்துச்சு? எல்லாருக்கும் உலகம் முழுதும் போகணும். இந்த முதல்ல சொன்ன 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஜனங்கள். மோசே கண்ட அக்னி அவனை ஒரு தலைவனாய் மாற்றினது. ஹி மேக் அண்ட் லீடர் இல்லை. ரெண்டாவதாக இருக்குது, அவனை ஒரு சேலஞ்சிங் பர்சனாக, ஹிட் பிகம் அன் அப்பாலஜெட்டிக், யாருக்கு முன்னாடி சவால் விடுறவனா எலியாவை நிறுத்தினது. மூணாவதாய் வந்த அக்கினி, ஹி பிகம் அ ப்ராஃபிட், ஆண்டுடைய வார்த்தை எல்லாத்தையும் சொல்லுவதற்காக. கடைசியாக வந்தவெல்லாம் மினிஸ்டர் ஆகிறதுக்காக கிடச்சிச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? 3 நடந்த மோசே லீடர் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? தேவனுடைய ஜனங்கள் அழுது கொண்டிருந்தாங்க, தேவனுடைய ஜனங்களை கொண்டு வந்துட்டார் வெளியில். ரெண்டாவது, தேவனுடைய ஜனங்கள் பாகால் பின்னாடி போகிறாங்க, தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் பக்கமாய் திருப்புவதற்கு. மூணாவது, பாகால் பின்னாடி போகல, ஜனங்கள் தேவனை விட்டு வழுவி போகிறாங்க, மறந்து போகிறாங்க. அவனுக்காக ஏசாயாவுக்கு ஒரு அக்கினி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் கடைசியாய் கொடுக்கப்பட்ட அக்கினி புறஜாதிகளை தேவனிடத்தில் திருப்புவதற்கு. எங்களோட எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, இங்கே பிறந்ததுலேருந்து எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா ஆண்டவர் இயேசு தான் பின்பற்றினார் அப்படிங்கிறவங்க கையில் தூக்குங்க. என் தாத்தாவுக்கு ஒரு தாத்தா இருந்திருப்பார், அவர் இயேசு பின்னாடி தான் போயிட்டு இருந்தார், அவர் கிறிஸ்தவராக இருந்தார் அப்படிங்கிறவங்க ஒரு கெஸ்ஸா இல்லை உண்மையா? தாத்தாவுக்கு தாத்தா. சோத்திரம், கர்த்தர் சோத்திரம், உங்களை ஆசீர்வதிக்கிட்டேன்னு. மற்றவங்களாம் புறஜாதி தான். இன்னமும் எங்கள் வீட்டில் புறஜாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறவங்க கை தூக்குங்களேன். இல்லைன்னா இதுக்கும் கை தூக்குறீங்க. சரி, பரவாயில்ல, இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா? எங்கள் வீட்டில் என் சொந்த பந்தங்களில் இன்னும் புறஜாதிகள் உண்டு. இல்லை, இன்னைக்கு அக்கினி நமக்கு முட்செடியில் இல்லை, இன்னைக்கு அடுக்கினி பலிபீடத்தில் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு அக்கினி நம்ம நாவில் மாத்திரம் இல்லை,
தலையில் அந்த அக்கினி இறங்கணும். அல்லேலூயா. ஏன்னா நீனும் நானும் புறஜாதிகளோடு சம்மந்தப்பட்டவங்க, நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சில நேரம் ஆண்டவர் உங்களை தலைவர்களாக மாற்ற முடியும். ஆண்டவர் நிச்சயமாகவே இங்கே இருக்கிற சிலரை ஆண்டவர் அப்படி பிரிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. சில பேரை சேலஞ்ச் பண்ணுறவனாய் ஆண்டவர் இங்கேருந்து பிரிப்பார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தரை தெய்வம் என்று சவால் விட, தட்ஸ் கால் அன் அப்பாலஜெட்டிக். எவனுக்கு முன்னாடி நின்று பேசக்கூடிய ஒரு கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. மூணாவதாய் உன்னை தீர்க்க தரிசியாக, உன்னுடைய வாயின் வார்த்தைகள் காயம் கட்டும்படியாய், சிலருடைய எதிர்காலத்தை குறித்து நீ பேசும்படியாய் இந்த அக்கினி உன்னை வழிநடத்தும். சிலர் ஆண்டவர் இங்கேருந்து அப்படி எழுப்புவார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கடைசியில் சில பேருக்கு ஆண்டவர் அவருடைய அக்கினியை தலை மேலே இறக்குவார். ஹல்லேலூயா. அது என்னன்னா புறஜாதிகளுக்கு. ஒருவேளை அது நீ வேலை ஸ்தலமாக இருக்கலாம், அவன் குடும்பமாக இருக்கலாம், அவன் ஊராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் போய் சொல்லும் பொழுது சிலர் கர்த்தரை நோக்கி திரும்புவாங்க. ஹல்லேலூயா. இத்தனை பேர் என் கூட இருக்கீங்க. புதிய ஏற்பாட்டில் 2 விஷயம் உண்டு. நாம் வந்துட்டு யாருக்கும் நம்ம இஸ்ரவேலருக்கும் சொல்லணும், அதே நேரத்தில் புறஜாதிக்கு சொல்லணும். எல்லாருக்கும் எல்லாம் ஆகிறதுக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் எக்யூப் பண்ணுவார். நீங்களும் நானும் நம்பணும்னா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அக்கினி அனுபவம் வேணும்? ஹல்லேலூயா. இந்த அக்கினி அனுபவம் என்ன செய்யணும்? கிட்ட போனால் தான் கிடைக்குமா? அக்கினியை பார்த்தோம்னா தெரியும். ஒரு சில ஊர்லலாம் ஒரு தீபம் எரியும், கீழேருந்து பார்த்து இப்படி செஞ்சுருவோம் நாங்கள். அது சுடுமா குளிராக இருக்குமா தெரியாது, பார்வைக்கு நல்லா இருக்கும். அது அனுபவம் அல்ல, கிட்ட போகும்போது தான் அந்த அனுபவம் கிடைக்கும். அப்போ அக்கினி அனுபவம் எப்போ கிடைக்கும்? கிட்ட போகணும். மோசே பார்த்தான், அது என்னவா இருக்குமோன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தான். ஹல்லேலூயா. பலிபீடத்தில் ஒரு அக்கினி இறக்கிறது எல்லாரும் பார்த்தாங்க, ஆனால் அது பார்க்க மட்டும் செய்யலை, அங்கே இருந்தது ஒன்றுமே இல்லாமல் மாற்றி போட்டுச்சு. அல்ல, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏசாயா போய் பார்க்குறான், அப்படி என்ன இதுக்கு முன்னாடி அவர் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காரு, எல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இப்போ பார்க்கும்போது பயமாக இருக்கு. ஐயோ அசுத்த உதடுகளுன்னு பயப்படுறான். எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடியும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறமும் நம்முடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இந்த அக்கினியை சந்திச்சோம், ஒருத்தனும் சந்தித்தது மாதிரி இறங்கலை. மேல் வீட்டிலேருந்து அவன் ஏறும்போது வேறு மாதிரி இருந்தான், இறங்கும்போது வேறு மாதிரி இருந்தான். அல்லேலூயா. இந்த ஏசாயா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தான், வரும்போது வேறு மாதிரியானா. ஹி காட் அ டாஸ்க் அண்ட் கேம். ஒரு முடிவோடு தான் வரான். அதே போல் தான் இந்த எலியா ஏறும்போது இருந்த சூழ்நிலையில் இறங்கும்போது மாறி இருந்துச்சு. மோசே ஏறும்போது அது கிட்ட போன மாதிரி மோசே திரும்பி இறங்கவில்லை. ஹி காட் அ டாஸ்க். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய அக்கினி உங்களையும் என்னையும் சந்திச்சுச்சுன்னா அது நம்மளை உருமாற்றித்தான் அனுப்பும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்களும் நானும் போய் செய்கிற விஷயங்கள் முன்ன செய்த மாதிரி இருக்காது. என்னோட கூட இருக்கவங்க இந்த அனுபவம் வேணுங்கிறவங்க, இல்லைங்க எனக்கு இந்த அனுபவம் இருக்குன்றவங்க, கர்த்தருக்கு சோதரம். அப்போ இது வரைக்கும் நமக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு நாம் நினச்சிட்ருப்போம். ஆண்டவர் அநேக நேரம் நம்மை சந்திச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரம் வார்த்தை என்னை தொட்டது, அநேக நேரம் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை தொட்டது, அநேக நேரம் நீங்களும் நானும் அந்நிய பாஷை பேசியிருக்கோம். என்னோட கூட இருக்கவங்க சத்தம் அல்லேலூயா. அநேக நேரம் நீங்களும் நானும் ஆவியில் நிரம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஆண்டவர் வந்து இறங்கி போனதுக்கப்புறம் நீங்கள் நானும் சில நேரம் மறந்துடுவோம். மோசே போனால் அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து பேசினாங்க, இறங்கி வந்ததுக்கப்புறம் மோசே அதையவே சிந்தித்து கொண்டிருக்கான். கரெக்டா? எலியாவுடைய கதையும் அதே தான். எலியா எப்போவுமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். ஏசாயா போனதுக்கப்புறம் அனுபவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதையவே சிந்திச்சு கொண்டிருக்கான். மேல் வீட்டில் எல்லாம் ஏறினாங்க, இந்த அனுபவத்துக்கு அப்புறம் எல்லாரும் அதையே சிந்தித்து கொண்டிருக்காங்க. எத்தனை பேர் இன்னும் கூட இருக்கிறீங்க? We had already encountered, but most of the time we forgot. இன்னும் ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் will forget again. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? Because we never take a conscious decision. நாம் சில நேரம் கான்ஷியஸாக ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். will take an emotional decision. நகைச்சுவை பார்த்தா சிரிப்போம், ஒரு சோக காட்சியை பார்த்தா அழுவோம். we become emotional addict. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. when we read Bible, இன்னைக்கு நம்ம எல்லாம் வசனம் கேட்கும்போது we got elated. oh my God, hallelujah. அதுக்கப்புறம் we used to forget. நம்ம மறந்துடுவோம். அன்னைக்கு ஆண்டவருடைய அக்கினி தொட்டவங்க யாருக்குமே மறதி இல்லை. இன்றைக்கி ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற அநேக நேரம் உங்களுக்கு எனக்கும் மறதி உண்டு. ஹல்லேலூயா. let us prepare ourselves to get an encounter with the fire of God. But after that we have to be more conscious. That experience, அது நம்ம கான்ஷியஸில் இருந்தோம்னா then it will lead us. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? ஏசாயாவுக்கு ஏன் ஆண்டவர் அக்கினியை கொடுத்தாருன்னா, அன்னைக்கு எகிப்திலிருந்து வெளியில் வந்த ஜனங்கள், கர்த்தரே தெய்வம் என்று சொன்ன ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழுவி போக ஆரம்பித்தார்கள். அவங்க மறந்துட்டாங்க, அவங்க பின்மாறிட்டாங்க.
இவங்களை திருப்புவதற்கு அவனுக்கு அக்கினி நாவு தேவைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் திரும்பி கர்த்தர் பக்கம் திரும்பினாங்க. அவங்க மறக்கலை, கர்த்தரே தெய்வம் என்று பின்னாடியே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி சில நேரம் சிலருக்கு ஆண்டவர் அக்கினியை நாக்கில் வைப்பதன் பெரிதான காரணம் சிலருடைய மறதியை ஆண்டவர் உங்களை என்னை விட்டு வெளியெடுப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய தொட்டார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க மறக்காமல் இருக்க செய்வதற்காக இந்த அக்கினி அனுபவம் தேவைப்படுது. ஹல்லேலூயா. அடிக்கடி பின்மாறி போகிறேன்ற ஒரு எண்ணத்தை மண்டையிலேருந்து எடுப்பதற்கு ஒரு அக்கினியுடைய அனுபவம் தேவைப்படுது. தொட்டது உண்மையான அக்கினியாக இருந்தால் அதுக்கப்புறம் நீனும் நானும் முன்ன இருந்தது போல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இட்ஸ் அ கான்சியஸ் டெசிஷன். எலியா பலிபீடத்தில் அக்கினி எரியறதுக்கு முன்னாடி 12 குடம் தண்ணி ஊற்றுனாங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ஆனால் அக்கினி வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றலை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃப்டர் ஃபயர் வி புட் 12 parts of water in the fire. Hallelujah. That's not an order. ஒரு ஆர்டர் உண்டு. ஆண்டருடைய வரிசைப்படுத்துதல் உண்டு. பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எழுதி கொண்டே இருக்கணும். ஸோ உடனே கொளுத்தல, முதல்ல கட்டைகளை வச்சான், அதுக்கப்புறம் சகன பலிகளை வைத்தான், அதுக்கப்புறம் கொழுப்பை வைத்தான், அதுக்கப்புறம் அக்கினி இறங்கும். Hallelujah. There is an order always. When you mix that one, we may lose the fire of God. நான் சீரியஸாக பேச நினைக்கக்கூடாது. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கீங்க? இட்ஸ் அ சீரியஸ் டாஸ்க். காட்ஸ் பிஸ்னஸ் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். டோன்ட் ட்ரேட், அட் த சேம் டைம் டோன்ட் பிளே த டெம்பிள் ஆஃப் காட். ஆண்டவர் கோவம் வரும், சாட்டை எடுப்பார். இஃப் யூ பிளே இன் சர்ச் ஹி வில் டேக் அதை தான் எடுப்பார். இட் பிளே இன் அவர் பாடி ஹி வில் டேக் தட். ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ லெட் அஸ் என்ஜாய் த வேர்ட் ஆஃப் காட். அதே நேரத்தில் அது சீரியஸாகவும் இருக்கணும். எத்தனை கூட சந்தோஷமாக இருக்கும். சத்தமாக ஹல்லேலூயா. கடலுக்குள்ளே இறங்கும் பொழுது ஏகப்பட்ட வஸ்துகள் கிடைக்கும். கிட்டத்தில் கடற்கரைக்கு போயிருந்தோம், ஏகப்பட்ட ஐட்டம் கிடக்குது இல்லையா? when we start to pray, God started to give you lot of ideas. God gives sort of revelation. அநேக வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். பட் தட்ஸ் நாட் இனஃப். அது கடலோர அனுபவம். எப்போ நாம் ஆழத்துக்குள்ளே போவோமோ வஸ்துக்கள் அல்ல, முத்துக்கள் கிடைக்கிற இடம் ஆழம். if you compromise with this thing, we'll miss that. If you compromise with the flame, we'll miss the fire. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எவன் ஒருத்தன் அக்கினி அனுபவத்தை சந்திச்சிட்டானோ அவன் இந்த அனலில் குளிர் காய மாட்டான் அப்படின்னு பெரிய ஆட்கள் சொல்லியிருக்கிறாங்க. அனல் என்ன செய்யும்? இப்போ வரும்போது தான் ஒரு அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தோம். there is a purpose. அதுக்கு ஒரு ப்ராசஸ் உண்டு. பட் we are always focused on process. ஐயாக்கள் தான் எனக்கு மொழிபெயர்த்து கொடுத்தார். ப்ராசஸ் முக்கியமாக, பர்பஸ் முக்கியமாக? நீங்கள்லாம் தூங்குற மாதிரி இருக்கு. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. பர்பஸ்னால் என்னது? சரி, பர்பஸ்னால் என்னது? தமிழில், சுத்த தமிழில் பர்பஸ் நோக்கம் தானா? குறிக்கோள். சரி, பர்பஸ் ஒரு முடிவுன்னு வச்சுக்குவோமே. அந்த முடிவை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ் இருக்கும். ஒரு செய்முறை, ஒரு முயற்சி. நமக்கு முடிவு தான் முக்கியம், முயற்சி கிடையாது. முடிவு முக்கியம். அட் த சேம் டைம் எவ்ரி பர்பஸ் ஹேஸ் அ ப்ராசஸ். இது இப்படி தான் செய்யணும்னு சில விஷயம் இருக்குது. அப்போ நம்ம பர்பஸையும் விட்டுறக்கூடாது, ப்ராசஸையும் விட்டுறக்கூடாது. எஸ், தெர் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். காலை வைக்காமல் உள்ளே போக முடியாது, கடலில் கரைக்கில் தாண்டாமல் உள்ளே போக முடியாது. பட் டோன்ட் ஸ்டாண்ட் இன் த ப்ராசஸ். ஹல்லேலூயா. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அந்த 4 பேர் மேலே ஏறினாலே தே டிட் ஸ்டாப் வித் த ப்ராசஸ். அந்த பர்பஸ் எதுக்கு? எதுக்கு அந்த அக்கினி? எதுக்கு அந்த அபிஷேகம்? எதுக்கு அந்த அனாயிண்டிங் அப்படின்னு நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா then you will move to the purpose. எனக்கு அக்கினி கிடச்சிச்சு, எனக்கு அந்நிய பாஷை கிடச்சிச்சுன்னீங்கன்னா then will stand in the process. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு. உங்கள் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. The encounter of fire of God will happen to you and me. Flame will prepare for fire. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெரிய பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தீயை வச்சு கொளுத்தி விட்டாங்க. உங்களுக்கு கதையாக சொல்கிறேன். கீழே எரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? எப்படி பிடிக்குது? ஃபயர் வராது, அனல் மட்டும்தான் போகும். இந்த அனல் போகும். அனல் போய் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிறதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடும். த ஃபயர் வில் பி ஈஸிலி கேட்ச். அதுக்கப்புறம் அனல் போகும், அந்த புகை தான் ஃபஸ்ட்டு போகும், அங்கே இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணும். தட்ஸ் கோ அவர் சர்ச் இன் ஃப்ளேம் நவ். But very soon you will see the fire of God, because that's the reason he shed his blood. Now, anal alla akini. He will make it. இன்னொன்று சொல்கிறேனே, அது எல்லாம் பிடிக்க வேண்டாம். சில இடம் பிடிச்சா போதும், மற்றதை ப்ரிப்பேர் பண்ணிடும். மற்றது ப்ரிப்பேர் கிரவுண்ட் ஃப்ளோர் பிடிச்சா போதும், the whole building will take. இன்றைக்கி ஒரு சிலர் ஆண்டவர் தொட்டால் போதும், the whole church will be on fire. ஒரு சில சபைகள் பிடிச்சா போதும், the whole nation will be on fire.
ஆண்டவர் சிலரை அதுக்குன்னு பிரித்தெடுப்பார். இட் கேன் பி யோர் லீடர்ஷிப், இட் கேன் பி யோர் அப்பாலஜெட்டிக், இட் கேன் பி யோர் ப்ராஃபட், இட் கேன் பி யோர் மினிஸ்டர். ஒருவேளை உன்னை தலைவனாய் உருவாக்கலாம், ஒருவேளை சில நேரத்துக்கு முன்பாக எலியாவாய் உன்னை உருவாக்கலாம், சில நேரம் ஆண்டவர் உன்னை தீர்க்கதரிசியாக வைப்பார், சில நேரம் ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மாற்றுவார். இவர்கள் போதும் தேசத்தை கலக்குன்னு அவர் இன்னைக்கு முடிவு பண்ணார். இன்றைக்கும் அந்த முடிவு நடந்துட்டு இருக்கு. என்னோட கூட சத்தமா அல்லேலூயா. we have a problem, at the same time we have God. எனக்கிட்ட சாதாரண விஷயம் என் வீட்டில் கிடக்குயா, பட் அதை விட ப்ரீஷியஸ் என் கூட தான் இருக்குது. ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் த பெட்டி திங்ஸ், லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் ப்ரீஷியஸ் திங். எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? எஸ், ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். So what? Anyway, I am going to die one day. So what? Why can't you take a conscious decision? எல்லாருக்கும் மரணம் தானே. வியாதியில் இருக்கவனே ஆண்டவர் சுகப்படுத்துகிறார், சோத்திரம். தென் அகைன் ஒன் டே ஹேஸ் டு டை. ஒரு நாள் சாக தானே வேணும். நீங்கள் எல்லாம் முறைக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இப்படி திட்டினார். எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரதானே போகுது. எஸ் கரெக்ட். எல்லாருக்கும் பிரச்சனை வரதானே செய்யுது. எஸ் கரெக்ட். எல்லாருமே ஆண்டவருக்கு நிற்கிறான் இல்லையே. ஒய் கான் யூ அண்ட் மீ. ஹல்லேலூயா. இந்த பைபிள் ஹேஸ் அ பவர். அதில் ஒரு ஜீவன் இருக்குது. அதை நாம் கான்ஷியஸாக எடுத்துட்டோம்னா அந்த ஜீவன் நம்ம கூடயே இருக்கும். இல்லைனா த ரைட் வேர்ட், வி ஆர் டூயிங் ட்ரேடிங். ட்ரேடிங்னா கொடுக்கல் வாங்கல். இன்றைக்கி வாங்கிடுவோம், நாளான்றைக்கு கொடுத்துருவோம், திருப்பி வரும்போது திருப்பி வாங்கிட்டு வரும். எஸ், அந்த ஆண்டவரே அந்த பயம். வி ஆர் கிவிங் அண்ட் டேக்கிங். இல்லை, அந்த ரெவரன்ஸ், கிவிங் அண்ட் டேக்கிங். நோ, கான்ஷியஸ். காட் நெவர் கால்ட் ஆஸ் அ மினிஸ்டர். ஊழியக்காரனா ஆண்டவர் யாரையுமே அழைக்கலை. பட் ஆண்டவர் கிறிஸ்தவனாக தான் ஒருத்தையும் அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு டைட்டில் ஓடிட்டு இருந்துச்சு மைண்டில், நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், அது இன்னும் கர்த்தருக்கு சித்தமான வரும். நாம் கர்த்தரை உடையவனா, கர்த்தருடையவனா? ஏன்டா குழப்புற? யா, கர்த்தரை உடையவனா நான் ஆண்டவர் வச்சுருக்கேன், கர்த்தர் உடையவனா ஆண்டவர் என்ன வச்சுருக்கார். ஹல்லேலூயா. ஏன் கிறிஸ்டியன்ஸ்னு பேர் வந்துச்சுங்க? கிறிஸ்துவை உடையவன் இல்லை, கிறிஸ்து அவன். when you start to reflect, கிறிஸ்துவை உடையவன், கர்த்தரை உடையவன், நான் கர்த்தருடையவன். அல்லேலூயா. அவர் மேலே அவர் தான் என்ன வச்சுருக்கார், நான் அவரை வச்சுருக்கல அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் வந்துச்சுன்னா, தென் யூ அண்ட் மீ வில் நாட் வாக் அ சேம் வாக் வாட் வி ஹவ் டன் பிஃபோர். நீங்களும் நானும் நடந்தது மாதிரியே நடக்கிறதுக்கு, ரொட்டீனாக செய்கிற விஷயத்தையே செஞ்சுட்டு ஒரு சேஞ்சை நீங்கள் நானும் எதிர்பார்க்கக்கூடாது. எப்போ நாம் அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோமோ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். நீங்கள் நான் வேதம் வாசிக்கிறதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது என் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும். என்னுடைய துதி ஆராதனை பர்சனலாக மாறும்போது இங்கே மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என்னுடைய ஜெபம் என்னுடைய தனியறையில் எப்பவும் பண்ணதை விட வேறு மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே மாற்றத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. அக்கினியை சந்திச்சவன் யாருமே சாதாரணமாக இருக்கும்போது அது வரல. அவன் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கும்பொழுது தான் வந்துச்சு. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் யாராலையுமே நார்மலாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் கூட உங்களையும் என்னையும் அது போல் மாற்றணும்னு நம்புறவங்க மாத்திரம் அப்படியே இருந்த இடத்துலேருந்து எதிர்த்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் பிரேயரா பண்ணுவோமா? யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. பக்கிரி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். பக்கிரி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி. முச்சடி நடுவே, முச்சடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்சடி நடுவே தோன்றினீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். பக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். பக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா.
எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போ நாங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் எங்கள் அனுபவத்தில் கொண்டு வர ஆண்டவரே, ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவனா தேவன் என்னை மாற்றணுமே ஆண்டவரே. நாங்கள் கேட்குற அந்த அக்கினியை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அதனால நாங்கள் கேட்டது போல நீர் பெருக நாங்கள் சிறுக ஆண்டவரே உங்களுடைய பாதப்படிக்கு வருகிறோம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எடுத்து பயன்படுத்துங்க. எல்லாவற்றையும் மீட்பற்றமான இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்குறோம்ப்பா. ஆமென்.